விவசாயியின் குரல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோலங்க கடலை உடைக்கிற மிஷின் இருக்குது. இதில் கடலையை தோல் நீக்கி பருப்பை மட்டும் தனியாக பிரிக்கிற மிஷின் இருக்குது. இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கடலை விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு ஆரம்பத்துலேருந்தே பண்ணியிருக்கோம். கடலையை பருப்பாக வாங்கிட்டு வந்து அதை எப்படி விதைக்கிறது, அதுக்கு எப்படி தண்ணி பாய்ச்சிறது, அது எப்படி நம்ம அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வகையில் நம்ம கடலையை அப்படியே நேராக விற்றோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து வர வருமானம் கம்மி தான். இதுவே இதை நம்ம மதிப்பு கூட்டி இதை நம்ம கடலை பருப்பாக மாற்றியோ இல்லை இதுலேருந்து கடலை எண்ணெய் பிரித்து எடுத்தோ விற்றோம் அப்படின்னா இதுலன்னா நமக்கு லாபம் அதிகம். அதனால் நம்மக்கிட்ட இப்போ செக் இருக்குது. கடலை எண்ணெய் ஆட்ட போகிறோம். கடலை எண்ணெய் ஆட்டுறதுக்காக இந்த கடலையை பருப்பை உடைச்சி பருப்பை தனியாக எடுத்துக்கிறோம். இந்த பருப்பை தனியாக பிரிக்கிறது மூலமாக கடலை எண்ணெயாக மாற்றிக்கலாம். இது இல்லாமல் நமக்கு பருப்பை மட்டுமே தனியாக விற்றுக்கலாம். இது இல்லாமல் விதைப்பருப்பு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பர்பஸுக்கு இதை நம்ம கடலை பருப்பாக உடைச்சிக்கிறோம். கடலை பருப்பை பார்த்தோன்னா இந்த ஜென்டெக் இன்ஜினியரிங் இவங்களோட பிராண்டு மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மிஷினில் பார்த்தோன்னா நம்ம சல்லடை வழியாக கடலையை உடைச்சி சல்லடை வழியாக பிரிக்கிறப்போ 3 குவாலிட்டியாக பருப்பு வெளியே வருது. இதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பருப்பு நல்லா பெருசானதும், அதுக்கடுத்த பருப்பு சின்னதானதும், அதுக்கடுத்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சின்னதானதாகவும் வெளியே வருது. இது எல்லாமே எப்படி உள்ளுக்குள்ளே அந்த மிஷின் நடக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி குவாலிட்டி பிரிக்கிறப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பருப்பை ஒரு ரேட் வச்சு விற்றுக்கலாம். இல்லை நம்ம விதைப்பருப்புலாம் வேணும்னா நல்ல தரமான பருப்பு பெருசாக இருக்க பருப்பாக போட்டால் தான் நல்லா முளைச்சி வரும். அதனால் அந்த மாதிரி உள்ள பருப்பை கிரேடு பிரிச்சுட்டு நம்ம இந்த பருப்பை பார்த்தோன்னா எண்ணெய் ஆட்டுறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த கடலையை உடைச்சி கடலையிலேருந்து வர ஓடு தான். இந்த மிஷினுக்குள்ளே ஒரு ப்ளோயர் செட்டப் இருக்கனால நல்லா வேகமாக ஏர் தள்ளுறதுனால உள்ளுக்குள்ளேருந்து வர அந்த உடஞ்சி வர ஓடு எல்லாமே மிஷினை விட்டு ரொம்ப தூரமாக நல்லா வந்து விழுந்துருது. உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சின்ன சின்ன கேப்பு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஓட்டை இருக்க மாதிரி. அது எல்லாமே இது வழியாக தான் பருப்பு உள்ளுக்குள்ளே விழுந்து ஒரு ட்ரேலையும் உள்ளுக்குள்ளே போய் அந்த சல்லடை வழியாக கீழே வருது. இது கடலையோட ஓடு பார்த்தோன்னா நல்லா உடச்சிட்றப்போ வெயிட் இல்லாமல் இருக்கிறதுனால ஃபேன் வேகமாக சுற்றுறப்போ அதோட எஃபெக்டில் அப்படியே எல்லாமே காற்றுல பறந்து வெளியே வந்து தனியாக விழுந்துருது. இந்த மிஷினில் பார்த்தோன்னா 2 HP மோட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த 2 HP மோட்ரு தான் ஃபுல்லாக இந்த மிஷினையே டோட்டலாக ரன் பண்ணுது. இந்த மிஷினில் ஒரே ஒரு இடத்துலேருந்து ஒரு மெயின் பவர் எடுத்து மீதி எல்லாமே ஷாஃப்ட் வழியாக புள்ளி வழியாக பெல்ட் வழியாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மிஷின் ஒரு இடத்துல ரன் ஆகிறப்போ இதுதான் ஃபுல்லாக அப்படியே அடுத்தடுத்து நமக்கு பவர் மூலமாக வந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் மெயின் மோட்ரு. இந்த மோட்ருலேருந்து வர பவர் ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் வழியாக கனெக்ட் பண்ணி அதிலேருந்து 1 கிலோ ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மெஷின் ரன் ஆகிறப்ப சத்தம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் ரொம்ப அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அதிகமானதாகவும் இல்லை, ரொம்ப கம்மியானதும் இல்லை. ஒரு மீடியம் ரேஞ்சில் ஒரு சவுண்ட் இருக்குது. இதுதான் பார்த்தோன்னா மேலே நம்ம கடலையை கொட்டுற இடம். நம்ம மேலே ஃபுல்லாக கடலையை லோட் பண்ணி விட்டோன்னா அது பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே ட்ரே இருக்க பொசிஷனுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த மிஷினை கலட்டி இந்த மிஷின் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இதை கழட்டினாலே உங்களுக்கு இதோட ஐடியா புரிஞ்சிடும், இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற உங்களுக்கு அது மெத்தட் புரிஞ்சிடும். இந்த மிஷினில் பார்த்தோன்னாங்க 2 வகையான சல்லடை இருக்குது. ஒன்று பருப்பை ஃபில்ட்ரு பண்ணுறது. பருப்பை போட்டைக்கு ஏற்ற மாதிரி பெரிய பருப்புக்கு ஏற்ற மாதிரி பெரிய சல்லடை, சின்னதுக்கு ஏற்ற மாதிரி 3 குவாலிட்டியாக பிரித்து கொடுத்தது இல்லையா, அது வந்து இந்த சல்லடையில் இருக்க அந்த ஓட்டையை பொறுத்து பருப்பு உள்ளே விழுகும், அதை வச்சு மாறும். இதே போல் கடலை பெருசாக இருக்குது இல்லை கடலை சின்னதாக இருக்குன்னா அந்த கடலையோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கும் ஒரு சல்லடை இருக்குது. பெரிய கடலையாக இருந்தால் பெரிய சல்லடை போட்டோன்னா சீக்கிரம் உடைக்கும். சின்னதாக இருந்தால் சின்ன கடலை, அதுக்கேற்ற மாதிரி பருப்பு உடையாமல் இருக்கிறதுக்கு சல்லடையை நம்ம மாற்றிக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மிஷினில் பார்த்தோன்னா மோட்ரு பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு மிஷினை கழட்டுறதுக்கு தேவையான டூல்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியும். இதுக்கு அடுத்த ட்ரே வழியாக நம்ம கடலையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சல்லடையை மாற்றிக்கிறோம். அந்த சல்லடைக்கு ஏற்ற மாதிரி தான் கடலை உடையும். இப்போ உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கடலையோட உடைக்கிற சல்லடை. இதில் பார்த்தோன்னா நம்ம மோட்ரு சுற்றுறப்ப இந்த ஷாஃப்ட்டு சுற்றும். இந்த ஷாஃப்ட்டு சுற்றுறப்ப இந்த ஷாஃப்ட்டில் ஃபிட் பண்ணியிருக்க அந்த பிளேட்டு மாதிரி இருக்க அந்த செட்டப் பார்த்தோன்னா அந்த கடலையை ப்ரெஸ் பண்ணும். கடலையை ப்ரெஸ் பண்ணுறப்ப கடலை உடஞ்சி கடலை பருப்பு மட்டும் அந்த சல்லடையில் இருக்க ஓட்டை வழியாக கீழே விழுந்துடும். இது அடுத்த ட்ரேக்கு போய் அப்படியே பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு ஃபில்டர் ஆகி அப்படியே வெளியே வரும்.
இப்போ நான் உங்களுக்கு இதை கழட்டி காமிக்கிற பாருங்க. கழட்டி காமிச்சேன்னா உங்களுக்கு இது டோட்டலா புரியும். இத கழட்டுறதுக்கு பார்த்தோம்னா, இதில சைடுல 2 போல்ட் நட் குடுத்துருக்காங்க. இத நம்ம அப்படியே இந்த லிவர நகர்த்தி விட்டு 2 சைடுமே இருக்கு. இது 2 சைடுமே சேர்ந்து 2 ஆள் சேர்ந்து இத கழட்டி விட்டு நிமுத்துனோம் அப்படின்னா, ஃபுல்லா இந்த சைடு கழட்டிற முடியும். இத அப்படியே சாய்ச்சி வச்சுட்டு, இதுக்குள்ள இருக்க இந்த பிளேட்டையும் நம்ம கழட்டிட்டோம்னா, இந்த பிளேட்ல இருந்து தான் நம்ம அந்த சல்லடைய மாட்ட முடியும். அந்த சல்லடைய மாட்டுறதுக்கான பிளேட்டையும் கழட்டிட்டோம் அப்படின்னா, நம்ம சல்லடை வேணுங்கிறத நம்ம இதில அந்த கடலையோட அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம இத கழட்டிட்டு நம்ம இத சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பார்த்தோம்னா, நம்ம அந்த மோட்டரோட செட் ஆயிருக்க அந்த ஷாஃப்ட்ல உள்ள அந்த கடலைய உடைக்கிற செட்டப்பு. இதில பார்த்தோன்னா, மேல அந்த ரப்பர்ல குடுத்துருக்காங்க. அந்த பிளேட் செட்டப் ரப்பர்ல குடுத்துருக்காங்க. இது வேகமா சுத்துறப்ப, மோட்டர் வேகமா சுத்துறப்ப இந்த பிளேட் போய் கடலை மேல பிரஸ் பண்ணி, கடலை அந்த பிளேட்ல உள்ள ஓட்டை வழியா கீழ விழுகுறப்போ, உள்ளுக்குள்ள அந்த கடலை உடைஞ்சு, கடலையோட ஓடும், கடலை பருப்பு தனித்தனியா உடைஞ்சு உள்ள விழுகும். இந்த ப்ளோயர்ல வர காத்துனால கடலை அந்த ஓடு வெளிய போயிரும். கடலை பருப்பு வெயிட்னால கீழ விழுந்து ட்ரே வழியா நமக்கு ஃபில்டர் ஆகி, நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இது இப்படி தான் கழட்டி மாட்டுற செட்டப் இது. நமக்கு கடலையோட அளவு பெருசா இருக்கு அப்படின்னா, பெரிய சல்லடை போட்டுக்கலாம். இல்ல கடலை பருப்பு ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா, கடலை சின்ன சல்லடை போட்டா தான் உடையும். இதுவே நீங்க சின்ன கடலையா இருந்து பெரிய சல்லடை போட்டு வச்சீங்க அப்படின்னா, கடலை அப்படியே முழுசா தான் வரும். உடையாது. உடையாம 2ஆ உடைஞ்சு அப்படியே உள்ளுக்குள்ள வந்துரும். தோல் ரிமூவே ஆகாது. தோல் இருக்காம அப்படியே வந்துரும். அதனால நீங்க கடலை நல்லா உடைஞ்சு பருப்பு தனியா வரணும்னா, நீங்க கடலையோட அளவுக்கு ஏத்த சல்லடைய போடணும். அத போடணும்னா, நீங்க இப்படி தான் கழட்டி இத மாட்டி ஆவணும். பொறுமையா தட்டி தட்டி இறக்குனீங்க அப்படின்னா, முழுசா கம்ப்ளீட்டா இறங்கி லாக் ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது இது கடலை உடைக்கிற சல்லடை. கடலைய உடைச்சு அதிலிருந்து வர்றது. இப்ப பார்த்தோம்னா, இந்த பெரிய ஷேப்பு கீழ பாருங்க சின்னதா சல்லடை இருக்கும். இந்த சின்ன சல்லடை பார்த்தோன்னா, கடலைய உடைச்சு இது வழியா கீழ விழுந்துரும். இது கீழ உள்ள சின்ன சல்லடை வழியா பருப்பு தனியா பிரிஞ்சு வெளிய வந்துரும். இந்த மிஷினுக்கு பார்த்தோன்னா, இந்த மாரி சல்லடை இருக்கு. இது பார்த்தோன்னா 3மே கடலை பருப்ப பிரிக்கிற சல்லடை. பெரிய பருப்பு ஒரு குவாலிட்டியாவும், சின்ன பருப்பு 3 அது மாரி நடுத்தரமான குவாலிட்டியில பிரிக்கிறனால, நீங்க 3 குவாலிட்டியா பிரிச்சு உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வெளிய வந்துரும். இது பார்த்தோம்னா, கடலைய ஃபில்டர் பண்ற சல்லடை. கடலை பெருசா இருந்துச்சுன்னா பெருசாவும், சின்னதா இருந்துச்சுன்னா சின்னதாவும் நீங்க போட்டு உடைச்சீங்க அப்படின்னா கரெக்ட்டா உடையும். அதுக்கு இது கடலைய உடைக்கிறதுக்கு போடுற சல்லடை. இதில இந்த மிஷின்ல 2 டைப்பான சல்லடை குடுத்துருக்காங்க. இது 2யுமே தனித்தனியா உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓவரால் இந்த மிஷின் ஓகே தாங்க. நாங்க வாங்கியிருந்தோம். நாங்க வாங்குனதுக்கு எங்களோட பர்ப்பஸ்க்கு நெறையவே நாங்க கஸ்டமருக்கு உடைச்சு குடுத்துட்டுருக்கோம் கடலைய. எந்த பிரச்சனையும் இல்லாம நீட்டா ஓடிக்கிட்டே இருக்கு. வாங்கி கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நல்லா நாங்க லோடு குடுத்தா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். கடலையும் நீட்டாவே ஃபில்டர் ஆகி தனித்தனியா வந்துறதுனால, இதிலேருந்து வர சின்ன சின்ன கடலைகள் மட்டும் தான் கடலையில வர தோலி மட்டும் தான் உரியாம வரும். அத மட்டும் சரியா பிரிச்சு எடுத்துட்டோம்னா போதும். நம்ம அத அப்படியே பயன்படுத்திக்கலாம்.